ஹலோ ஆல், லியா பர்த்டே சர்ப்ரைஸ் கிஃப்டோடைய பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து லியாவோட வாய்ஸ் வந்து மிங்கிள் ஆகிருக்கும். பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணும்போது அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக அதுக்குள்ளே அவளுக்கு அதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து வைக்கணும். சரி ஓகே ஓப்பன் பண்ணிடலாம், நானும் ஓப்பன் பண்ணேன். அவளே ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தேன். அவள் கற்றுக்கிட்டே இருக்கிறா, அவள் பேசுகிறது ஒன்றும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்களேன் அவள் எவ்வளோ ஹாப்பியாக ஆகுறா. எத்தனை வாவ் வாவ் மட்டும்தான் கிளியராக வேகுது. பாப்பா செகண்ட் பர்த்டேக்கு முன்னாடியே நாங்கள் கிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா செகண்ட் பர்த்டேக்கு நாங்கள் சென்னை கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடியே எடுத்ததுனால பாப்பா கொஞ்சம் பேச மாட்டா, பட் புரியும், பேசுவா, ட்ரை பண்ணுவா. இப்போ கொஞ்சம் நல்லாவே பேசுகிறா. அவள் என்ன சொன்னான்னா ஜாலி வாவ் சொல்லியிருப்பா. அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா பாருங்கள். அதே மாதிரி இந்த ஹார்ஸை பார்த்தோடனே அவள் என்ன சொன்னான்னா கவுன்னு தான் சொன்னான். ஃபஸ்ட்டு ஹார்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே அவள் ஏறி அதில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டா. பாப்பா இவ்வளோ ஹாப்பியாவான்னு நான் நினைக்கல. இது கண்டிப்பாக லியா பாப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரபிளான வீடியோவாக இருக்கும். அவரோட மெமரி கலெக்ஷனாக இருக்கும். அவள் க்ரோ ஆகிட்டு இதை பாப்பா. பாருங்களேன் பாப்பா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா. இதை பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ நான் ரொம்ப நாள் கழித்து இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நேரில் பார்த்ததை விட அகெயின் பார்க்கும்போது அந்த டே வந்து ரிமெம்பர் ஆகுது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் அப்பா வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். அவ்வளோதான், அவங்க டேடி ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் இறங்க சொன்னால் அவள் இறங்கவே இல்லை, அப்படியே உட்காந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா. சரி அவரும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அவள் ஆடிட்டே இருக்கிறா. அப்படியே அவரும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் அவளோட ஹாப்பினஸ். இறங்குறதுக்கே அவளுக்கு மனசு வரல. வந்து அந்த ஹார்ஸை விட்டே இறங்கல. அவங்க டேடியும் அப்படியே சரி பாப்பா இறங்க சொன்னால் சைட் ஆகிடுவேன்ட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை நாங்கள் ஏன் பை பண்ணோன்னா இது 3-in-1 புஷ் ரைட். பாப்பா வந்து ஹார்ஸில் உட்காந்து அவளே வந்து ரைட் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ் வரைக்கும் அவள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் பேரண்ட் வந்து கைட் பண்ணுற மாதிரி ஹேண்டிலும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் டாக்ஸிக் பிளாஸ்டிக்கு, ஃப்ரீ. ஓகே, அதனால நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஓகே பாப்பாவுக்கு இது நல்லா இருக்கும். ஸோ இதை அவுட்டோர் போகிறதா இருந்தாலும் நம்ம ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம், லைட் வெயிட். ஸோ அதனால் வாங்கியாச்சு. செகண்ட் கிஃப்ட் அவங்க அப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. பாப்பா வந்து அந்த ஹார்ஸ்லேருந்து எழுந்துக்கவே இல்லை, அப்படி பாப்பாக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. இது என்னென்னா இதுவும் சேம் கிட்ஸ் மேட்லேருந்து நாங்கள் வாங்கின ஸ்லைடர் தான். 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இன்டோர் அவுட்டோருக்கு தூக்கிட்டு போக ஈஸியாக இருக்கும், வெயிட்லெஸ். இதில் வந்து டபுள் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அது என்னென்னா வந்து பார்த்தா ஸ்லைடரும் இருக்குது, நம்மளுக்கு பேஸ்கெட் பால் ரிங்கும் இருக்குது, பாலும் ஃப்ரீயாக. இது சில்ட்ரன்ஸ்க்கு சேஃபான ஒரு எட்ஜஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அவங்க அப்பா லியாவுக்கு தெரியாமல் பாப்பாவோட ரியாக்ஷன் பார்க்கலாம். I wanted to share one more thing. இது வந்து சில பேர் வேஸ்ட்டு செலவுன்னு நினைப்பீங்க, பட் இது ஒரு வேஸ்ட் செலவு கிடையாது. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், இதெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அமேசானில். நம்ம வந்து குழந்தைங்க கூட வீட்டில் ஃபன் ஆக்டிவிட்டிக்காக தான் மஸ்ட் இது பை பண்ணதே. பாப்பா வந்து மொபைல் பார்க்குறா, நான் இல்லைன்னு சொல்லலை. யூடியூப் கிட்ஸ் பார்க்குறா, நான் அதையும் குறைக்கணுன்றதுக்காக தான் மாதிரி திங்ஸும் நாங்கள் வாங்கினோம். மஸ்ட்டாக அந்த ஹார்ஸ் வந்து லியா பர்த்டேக்கு அவங்க தாத்தாவுடைய கிஃப்ட் அது. ஸோ நாங்கள் ஒரு பேரண்ட்டாக நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து நாங்கள் இதை கிஃப்ட் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து நம்ம பேபிக்கு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். பாப்பா ஃபஸ்ட் டைம் இதில் ஏறுறதுக்கே பயந்தா. அவள் வந்து ஸ்லைடர்லாம் போனதில்லை. குழந்தையில சும்மா உட்கார வச்சு கூப்பிட்டு போயிருக்கோம். இப்போ அவளுக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவள் அந்த ஸ்லைடரில் என்ன ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா, அவள் மொபைல் பார்க்குறத விட்டு ஃப்ரீ டைமில் வந்து அவள் ஸ்லைடரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. அந்த ஹார்ஸை கண்டுக்கவே இல்லை ரியலாகவே. அந்த ஹார்ஸுமே வந்து அவளுக்கு செட் ஆகலை, நாங்கள் அதை எடுத்து வச்சுட்டோமே இல்லை. அவள் ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபுல்லாக அந்த ஸ்லைடரில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறா. ஓகே, மோர் தென் அவள் ஃபோன் பார்க்காம இருந்தாலே போதும். எனக்கு குக் பண்ணுற டைமில் அவள் வந்து இந்த ஸ்லைடரில் விளையாடிட்டு இருப்பாள். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். அவள் வாங்கினதுலேயே யூஸ்ஃபுல்லாக இதுவும் அந்த ப்ளே மேட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அதனால் எனக்கு ஹாப்பி. நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் லியாவோடைய பர்த்டே சர்ப்ரைஸ். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.